அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் செய்திருந்த வேலைகள் பற்றின பதிவு தான் கொடுத்துருந்தேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் செய்திருந்த பூஜை வேலைகளை பற்றின பதிவு தான் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவும் போல் காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச பிறகு என்னோடய பூஜை வேலைகளை செய்ய தொடங்கினேன். இன்றைக்கி நான் நம்மளுடைய நிலைவாசலுக்கு பார்த்திங்கன்னா மாயிலை தோரணம் கட்டி தான் பூஜை பண்ணியிருந்தேன். போன வீடியோவில் நான் பிளாஸ்டிக் தோரணம் கட்டியிருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிலைவாசலில் பிளாஸ்டிக்கால் ஆன பொருட்களை கட்டாதீங்க, நேச்சுரலான இலையை வச்சு தோரணம் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் இந்த வாரம் அந்த பிளாஸ்டிக்கால் ஆன தோரணத்தை எடுத்துகிட்டு மாயிலை தோரணம் தான் கட்டியிருந்தேன். உண்மையிலேயே அந்த மாயிலை தோரணம் கட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைவாசலுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் தெய்வீகமாகவும் இருந்தது. நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. எப்படி இருந்தது அப்படின்றத கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்பவும் போல் நிலைவாசல் எல்லாத்தையும் நான் வீடெல்லாம் துடைக்கும் போது நல்லா துடைச்சி கழுவி சுத்தப்படுத்தி வச்சிட்டு இருந்தேன். இப்போது நம்மளுடைய நிலைவாசலுக்கு எப்பவும் போல் பன்னீரும் பச்சை கற்பூரமும் மஞ்சளும் சேர்த்து நல்ல வாசக்கால் முழுக்க தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். போன பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி. இந்த பதிவுலேயும் நம்ம நிலைவாசலில் ஒரு சில மாற்றங்களை செஞ்சுருந்தேன். ஒரு தோரணம் வாங்கியிருந்தேன். அந்த தோரணம் பற்றின பதிவும் நான் கொடுத்துருந்தேன். அந்த தோரணமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம வாசக்காலுக்கு அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமாகவும் தெய்வீகமாகவும் இருந்தது. நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்யும்போது அது ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த தோரணமும் சரி, அதே போல் மாயிலை தோரணம் கட்டியிருந்தது. அந்த சிஸ்டருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி சிஸ்டர், நீங்கள் சொன்னதுனால நான் அந்த ஒரு விஷயத்தை மாற்றினேன். உண்மையிலேயே வீட்டுக்கு அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்த மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். அதில் நம்மளோட மாயிலை தோரணம் கட்டினதுக்கு அப்புறமா நிலைவாசல் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாருமே கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நல்ல மஞ்சள் எல்லாம் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்கு குங்குமமும் வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரியான பூஜை வேலைகளை நம்ம செய்யும்போது பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டில் அதிகரிக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த மாதிரி தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். மற்ற நாளில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாதாரண இப்போவே அந்த ஒட்டடைங்கள்லாம் துடைக்கிறதுக்கு பஞ்சு மாதிரியான ஸ்டிக்குங்கள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டிக்குங்களை வச்சு தினந்தோறுமே நிலைவாசலை தட்டி விட்டுட்டு அது மேலே எந்த தூசியும் இல்லாமல், அதேபடி ஒட்டடையோ எதுவுமே இல்லாத மாதிரி தட்டி விட்டுட்டு நார்மலாக பூ மட்டும் மாற்றி விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் விளக்கேற்றி பூஜை பண்ணிக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையில் இல்லை வெள்ளிக்கிழமை ரெண்டில் ஏதாவது ஒரு நாள் மட்டும் நம்ம நிலைவாசலை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். இது வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் செய்யுங்க. மற்ற நாளில் நம்ம நார்மலாகவே அப்படியே பூ மாற்றிட்டு பூஜை பண்ணிக்கலாம். இதுபோல் நான் செய்யக்கூடிய விஷயங்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், கட்டாயம் நான் அதை மாற்றிக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு இப்போது நேச்சுரலான மாயிலை கட்டியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா கட்டாயம் சொல்லுங்கள், அதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
இன்றைக்கி பாசிட்டிவான காலை பொழுதாக ஆரம்பித்தது. மாயிலை எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்து முதல்ல மாயிலை தோரணத்தை கட்டி வச்சுட்டேன். கட்டி வச்சு முடித்ததுக்கப்புறமா தான் மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பித்தேன். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே முதல்ல அதிகாலையில் எழுந்ததும் வெளியில் சாணம் தெளித்து கோலம் போடுறது, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா துளசி மாட பூஜை, நிலைவாசல் பூஜை, இந்த 3 விஷயத்தையுமே கட்டாயமாக செஞ்சிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் தான் அது எல்லாமே மறைய ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ எல்லாருமே திரும்பி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறோம். சாணம் கிடச்சி தெரு தெளிக்க முடியலனாலும் கூட மஞ்சளோ கல்லுப்பு இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து நம்ம தெருவில் தண்ணியால் தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா கோலங்கள் போட்டுட்டு அந்த கோலத்தில் காவி பொடி கலந்து, அதாவது செம்மண்ணை வச்சு கோலம் போட்டு முடித்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோன்னாவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்க்குறதுக்கே வீடு அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் செய்யுங்க. அதே மாதிரி துளசி மாட பூஜை தினந்தோறும் சின்ன ஒரு அகல் விளக்கு வச்சு துளசி மாடத்துக்கிட்டே ஏற்றுங்க. துளசி இருக்கிற இடத்துல பவித்திரம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் நிலைவாசல் பூஜை, இந்த 3 பூஜையையும் கட்டாயம் கடைபிடிச்சிட்டு வர்றதுன்றது ரொம்பவே நல்லது. துளசி மாட பூஜை நான் ஒரு தனி பதிவாகவே கொடுக்குறேன். அந்த பதிவையும் பாருங்கள். நிலைவாசல் பூஜைக்கு அடுத்து தான் நான் துளசி மாட பூஜை பண்ணியிருந்தேன். அந்த பதிவையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது நிலைவாசல் பக்கத்தில் எப்போவும் நம்ம வைக்கக்கூடிய பாவை விளக்கு வைக்கிற இடத்துல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு மனையை வச்சு பாவை விளக்கையும் வச்சுக்கிட்டேன். அதே போல் நம்ம எப்போவுமே கடைப்பிடிக்க வேண்டிய விஷயத்தில் இன்னொன்று மாக்கோலம் சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த டைமும் நான் இந்த வெள்ளிக்கிழமையும் மாக்கோலத்தை தான் போட்டுக்கிட்டேன். அதே போல் பாவை விளக்கில் பச்சரிசி அட்சதையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கப்புறமா இதை தினந்தோறும் துடைக்கணுமா, எடுத்துகிட்டு இது பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் இல்லை. அந்த இடத்த வரைக்கும் அப்பப்போ எடுத்து சுத்தப்படுத்திட்டு அது மேலேயே வச்சு நம்ம விளக்கேற்றிக்கலாம். திருப்பியும் வெள்ளிக்கிழமை வரும்போது நம்ம இது எல்லாத்தையும் பாவை விளக்கு கழுவி மனைங்களெல்லாம் கழுவி அந்த இடத்தெல்லாம் நல்லா தொடச்சி புதுசாக திருப்பியும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு திருப்பியும் அந்த வெள்ளிக்கிழமை எல்லாத்தையும் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு நம்ம பூஜைகளை செஞ்சுட்டு வரலாம். இதுதான் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே வர வேண்டிய விஷயங்க. மற்றபடி மற்ற நாட்களில் நம்ம அப்படியே விளக்கேற்றிக்கலாம், எதுவும் இது கிடையாது. ஆனால் தினந்தோறும் இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது அப்படின்றது மட்டும் தவறாமல் செய்யுங்க. இப்போது 2 பக்கமும் பூவெல்லாம் வச்சு விட்டதுக்கப்புறமா உருளியில் தண்ணி ஊற்றி உருளிலையும் பூ அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். உருளியில் எப்போவும் நிறைவாக தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியில் நான் இப்போ என்னென்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா ஜவ்வாது, இது 2த்தையும் சேர்த்து அந்த இடத்துல தண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த கோயில்களில் வரக்கூடிய வாசம் நம்ம நிலைவாசல் கிட்டே எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். இதுவும் நம்ம வீட்டுக்கு அவ்வளவும் நல்லது. உருளி அலங்காரம் பண்ணி வைக்கிறதுன்றதும் பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியான விஷயங்கள் நம்மளுடைய வீட்டு மேலே படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த உருளி அலங்காரம் கூட நம்ம வீட்டு எதிர்க்க பண்ணி வைக்கிறோம். இதை பார்க்கும்போதே நெகட்டிவான திங்கிங்கோடு உள்ளே வரவங்க கூட பாசிட்டிவாக இந்த பூ அலங்காரத்தை பார்த்து அவங்களோட மைண்ட் மாற ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த உருளி அலங்காரத்தை நம்ம எப்போவுமே வாரம் இப்போ நம்ம எப்படி மஞ்சள் தேய்ச்சி நம்ம நிலைவாசலை எப்படி ஒரு வாரமும் மாற்றி வைக்கிறோமோ அந்த மாதிரி உருளி அலங்காரத்தையும் அந்த நாளில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏன்னா அந்த பூவெல்லாம் நம்ம தண்ணியில் தானே வைக்கிறோம். அந்த தண்ணியிலேயே அந்த பூங்க இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 3-4 நாளாவது கட்டாயம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி இதே போல் அலங்காரம் பண்ணி வச்சுருங்க. இதுவுமே நம்ம கட்டாயம் கடைப்பிடிக்கணும். நெகட்டிவிட்டி இல்லாத பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் என்னென்ன நம்ம வீட்டுக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றதுன்றது ரொம்ப நல்லது. இப்போ பாவை விளக்குக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் மாக்கோலங்கள் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி தாமரை கோலங்கள் போடுறதும் ரொம்ப நல்லது. அதனால் அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள்.
உருளி அலங்காரம் முழுசாக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, பாதியிலே வந்து கட் ஆகிட்டுருக்கு. அதனால் முழுசாக வந்து நான் அதை காமிக்கல. வீடியோவில் உருளி அலங்காரம் முழுசாக வரும் பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிலைவாசல் கிட்ட வந்து மா கோலம் ஒன்று போட்டுக்கிட்டேன். அதே போல் இந்த பூஜை வேலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும்போது வந்து இன்னுமே வந்து பாசிட்டிவிட்டியும் சரி, நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது வந்து நம்பப்படுது. ஆனால் என்னோடய வீட்டில் பார்த்திங்கனாக்கா நான் பசங்களை வந்து ஒரு 6:45 எல்லாமே எனக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து ஆட்டோ வந்துடும். அப்படின்றதுனால வந்து என்னால் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு லன்ச்சு டிஃபன் எல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் என்னால் செய்ய முடியல. ஆனால் கட்டாயம் வந்து மார்கழி மாதத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை போட்டேன்னா அந்த பதிவும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்தோடு நம்ம பேசும்போது அவ்வளோ வந்து மைண்டுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து எந்த விஷயத்தை நினச்சி வந்து காலை வேலையில் இந்த பூஜை வேலைகள்லாம் செய்கிறோமோ அந்த விஷயம் வந்து கட்டாயம் நம்மளுக்கு நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்திங்கனாவே காலை வேலையில், அதாவது அதிகாலையில் ஒரு 4-4:30 எழுந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தை நினச்சி நம்ம வந்து காலை வேலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய விஷயத்தை சொல்லி பேசி நம்மளுடைய கனவுகள் வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினச்சி நம்ம சொல்லும்போது அது வந்து கட்டாயம் நடக்கும். ஏன்னா அந்த நேரத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறதா வந்து நம்பப்படுது. எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறையே இருக்குது. இப்போது ஒரு கிரகப்பிரவேசம் அப்படின்னாக்கா பார்த்திங்கனாக்கா கிரகங்களை வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கிற நேரம் பார்த்திங்கன்னா கூட அது பிரம்ம முகூர்த்த நேரமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து வீட்டுக்கு கிரகப்பிரவேச பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகாலை வேலையில் தான் செய்வாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் தேவர்கள் அதே போல் தெய்வங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, நம்மளை வந்து பார்க்குறதுக்கு வர நேரம்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. அந்த நேரத்தில் நம்மளுடைய மனசில் நல்ல விஷயங்களை நினச்சி பாசிட்டிவான எண்ணங்களை நினச்சி நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த எண்ணங்கள் வந்து நிறைவேறும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் முடிஞ்சவங்க வந்து கட்டாயம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜைகளை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி நாள் நைட்டு நம்மளால் எவ்வளோ வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கூட நம்ம காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றுறதை மட்டும் கூட ஒரு 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளவே வந்து விளக்கை ஏற்றி வச்சு மனசார நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்னாக்கா முன்னாடி நாள் நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டோன்னா காலையில் எழுந்து நம்ம குளித்து ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கு அப்புறமாவே வந்து நம்ம விளக்கேற்றிடலாம். இப்போது நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் மாயிலை தோரணத்தையும் நான் வாங்கியிருந்த தோரணத்தை கட்டியிருந்தேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நிலைவாசலில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த தோரணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு தோரணம் அன்பாக்சிங் வீடியோ கூட கொடுத்துருப்பேன். இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நிலைவாசல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மாயிலை தோரணத்தோட நம்ம நிலைவாசல் அழகாக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் பூஜை வேலைகளே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். பாவை விளக்கில் விளக்க வச்சு விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு வச்சுட்டேன். இப்போ இந்த அதிகாலை வேலை பூஜை வேலைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. கட்டாயம் முடிஞ்சவங்க 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வீடுமே பாசிட்டிவாக இருக்கும். அவ்வளோ காலையில் எழுந்து முதல் வேலையாக சாமி வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாவே மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாகவும் மன அமைதி மன நிம்மதி கிடைக்கும்.
அதுக்கடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம். எந்த விதமான சோம்பேறித்தனமும் அந்த நாள் இருக்காது. மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் எழுந்து தியானம் பண்ணுறது, படிக்கிறது, இது எல்லாத்துக்குமே உகந்த நேரம் சொல்லிட்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வேண்டிட்டு சாமிக்கிட்ட நம்ம அடுத்த வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு வேலைகள் செய்ய ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேரமுமே வந்து நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நேரத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம பயனுள்ளதாக வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக நான் அக்ஷதை போட்டு பூவெல்லாம் போட்டு தெய்வத்துங்களை வேண்டிக்கிட்டு பூஜை வேலைகளை தொடங்குறேன். நிலைவாசல் அப்படின்றது ஒரு வீட்டுடைய இதயம் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நிலைவாசல். இந்த நிலைவாசல் பூஜையை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வர்றதுன்றது கட்டாயம் நடக்கும். ஒரு வீட்டுடைய என்ட்ரன்ஸ் நுழைவாயில் பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சமாக இருந்தது அப்படின்னாவே உள்ளே வரக்கூடியவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நமக்குமே வந்து வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே இப்போது பிள்ளைகளோ கணவரோ வேலைக்கு போயிட்டு வரும்போதோ பிள்ளைகள் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போதும் பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லாம் அவங்க கண்ணில் படும்போது அவ்வளோவும் வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அதனால் எப்போவும் நம்ம இந்த மாதிரி பராமரிப்போடு நம்ம நிலைவாசலை வச்சுருக்கிறதுன்றது வந்து ரொம்ப அவசியமான விஷயம். இப்போது நல்லா நிலைவாசலுக்கு வந்து சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ சாம்பிராணி போடணுன்னாவே வந்து கங்கெல்லாம் தேவையில்லை. அழகாக நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கினோம், அதுலேயே ஏற்றி வச்சிட்டோன்னாவே நல்லா வந்து சாம்பிராணி வாசனைகள் வந்து நல்ல நிறைய ஃப்ளேவர்ஸில் வருது. ஆனால் இதெல்லாம் விட வந்து அந்த தூள் சாம்பிராணி தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வாசமே பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக இருக்கும் அந்த வாசம். அது வந்து சொல்ல முடியாது. எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா அதுக்கான டைமிங் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா இருக்க மாட்டேங்குது. அதை நெருப்பாக்கி அதுக்கப்புறமா வந்து அந்த தூள் சாம்பிராணியை போடணுன்றதுனால இந்த கப் சாம்பிராணியை நம்ம டக்குன்னு ஏற்றி வச்சு கும்பிட்டுடுறோம். அடுத்து இப்போது தீப ஆராதனை காமிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த துளசி இலையை வந்து இந்த உத்ராணியில் போட்டு பண்ணும்போது வந்து நம்ம பண்ணக்கூடிய பூஜையில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கூட அந்த தவறுகள் எல்லாமே போகி பவித்திரமாயிடும் நம்ம பூஜை அப்படின்றதும் வந்து நம்பப்படுது. அதனால் துளசி இலையை ஒன்று வந்து உத்ராணியில் போட்டு நம்ம பூஜைகளை வந்து செஞ்சுக்கலாம். எப்போவுமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய துளசி பார்த்திங்கன்னா அந்த துளசி வந்து நம்ம வழிபடக்கூடிய துளசியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து தனியாகவே அந்த துளசி செடி ஒன்று வந்து வளர்த்துக்கணும். இந்த துளசி செடியில் வந்து நம்ம பறிச்சிக்கலாம். தனியாக வளர்க்கக்கூடிய துளசி செடியில் அதை பறித்து சாமிக்கு வைக்கலாம். இந்த மாதிரி உத்ராணியில் சேர்த்து நீர் வளாவறதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த தனியாக வைக்கக்கூடிய துளசி செடியிலேருந்து தான் எடுக்கணுமே கண்டி நம்ம வந்து வழிபாடு செய்யக்கூடிய துளசி செடியிலேருந்து பறிக்கக்கூடாது. இப்போது நான் நிலைவாசலுக்கும் பெருமாளுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் மனசில் நினச்சிட்டு நல்லா வேண்டிட்டு என்னோடய குலதெய்வத்தையும் நல்ல மனசார வேண்டி ஆராதனையெல்லாம் காமிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி நான் நிலைவாசலுக்கு என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் வச்சுருந்த நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். அவலும் வெல்லமும் வச்சுருந்தேன். நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தையும் வச்சுட்டு இன்றைக்கி நான் என்னுடைய நிலைவாசல் பூஜையை நல்ல மனநிறைவோடு என்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு பண்ணியிருந்தேன். பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்மளோட நிலைவாசல் பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருந்தது.
என்னோட இந்த நிலைவாசல் பூஜை உங்கள் எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த நிலைவாசல் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோ பதிவோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோக்குள்ளே பார்த்ததுக்கு. வாழ்க வளமுடன்.